ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சுவையான கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி வத்தல் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பொடி நாமளே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த ஒரு பொடி போட்டால் போதுங்க, நம்ம கல்யாண வீட்டில் வைக்கிற ஸ்டைலில் நமக்கு வத்தல் குழம்பு வந்துடும். இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இது சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன். இது தண்ணி போட்டு ஊற வச்சிடலாம். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம பொடி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். புளி நல்லா ஊறட்டும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுக்கிறேன். அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிற பொடி 2லேருந்து 3 டைம் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அளவாக குழம்பு பொடியை ஆட் பண்ணிட்டு பேலன்ஸை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வைக்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, பச்சை கடலப்பருப்பு இருக்கே, அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கெடாது, அப்படியே இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 4 சுண்டக்காய் வத்தல் இருக்கு இல்லையா, அந்த வத்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வாசம் வரும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். 3லேருந்து 4 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா காரமான மிளகா, அதனால் நான் 4 ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் 2 ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. அந்த கடுகு நல்லா வெடித்து நல்லா அந்த பருப்பெல்லாம் வாசம் வரணும். வறுபடும் போது ஒரு வாசம் வரும் இல்லையா, அந்த வாசம் நல்லா வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுங்க. நல்லா வதக்கி எடுத்தாச்சு. ஆறுனதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு ஜாரில் மாற்றி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப குறப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஒரு அளவுக்கு இருக்க மாதிரி, ரவையை விட கொஞ்சம் அடுத்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி வத்த குழம்பு வச்சிங்கன்னா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில், தேங்காய் அது மாதிரி எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு 20 கிராம் அளவுக்கு சுண்டக்காய் வத்தல் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான். அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. நல்லா வறுபடணும், ஆனால் கருக விட்டுறாதீங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இதை தனியாக வச்சுக்கலாம். அதே கடாயில் மறுபடியும் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்குழம்புனாலே வெந்தயம் ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுங்கள். நிறைய ஆட் பண்ணிங்கன்னா கசப்பாயிடும் குழம்பு. கடுகு நல்லா பொரியட்டும். இது கூடவே நான் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் நாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 2 கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள், முழுசாக ஆட் பண்ணிடாதீங்க. 2 கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம இதில் வெங்காயம் அரைச்செல்லாம் ஊற்ற போகிறதில்ல, வதக்கி விடுறதோட மட்டும்தான். அதனால் நல்லா வதங்கணும். இது கூட தக்காளியை நம்ம அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். 20 பல் பூண்டு முழுசாகவே ஆட் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே தோலை உரிச்சிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா வதக்கட்டும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி நல்லா வாசம் வரணும். அதுக்கப்புறம் நாம் தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு தக்காளி போட்டால் போதுமானது. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் தக்காளி நிறைய ஊற்றிருக்கு, வேஸ்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இந்த காரமே போதுமானதாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியும் காரம் இருக்குது, அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். மல்லித்தூளையும் மிளகாத்தூளையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டோன்னே கலர் மாறிடுச்சு. நான் நார்மல் மிளகாத்தூள் தான், தனி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில் உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் 3 பேருக்கு தான் குழம்பு வைக்கிறேன், அதனால் இந்த அளவு வச்சா போதும். நீங்கள் இன்னும் அதிக பேருக்கு வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சியை மாற்றிக்கோங்க. அளவுகளை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடி இருக்கு இல்லையா, அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். காரக்குழம்பு பொடியை வந்து 1½ ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வைக்கலாம். நீங்கள் தண்ணி பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு எடுக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஆட் பண்ணேன். நான் இன்றைக்கி நல்லா திக்காக குழம்பு வைக்கிறேன், அதனால் அளவாக ஆட் பண்ணிக்கிட்ட வாட்ரு. உங்களுக்கு நல்லா தண்ணி மாதிரி வேணும் குழம்பு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சமநிலையில் இருக்கும். அது கூடவே நம்ம வறுத்து வச்ச சுண்டை வத்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இவ்வளோ தண்ணியாக இருக்கு இல்லையா, இன்னும் 5 மினிட்ஸ் கொதிச்சுதுன்னா இன்னும் திக்காகிரும் குழம்பு. ஆறுனதுக்கப்புறம் ரொம்பவே திக்காயிரும். அதனால் உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ண தண்ணி வந்து அந்த சுண்டைக்காயெல்லாம் நல்லா உறிஞ்சிரும். அப்போ நல்லா கெட்டியாயிரும் குழம்பு. அதனால் கொஞ்சம் எக்ஸஸாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கெட்டியாக தான் குழம்பு வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தாலே குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.